பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திற்கு தேவனை கொண்டு வந்ததற்காக அவருக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். வருவதற்கு காரணமாக இருந்த அருமை நண்பர் சௌர் எபி, அவருடைய குடும்பத்தினர், சார்ந்த ஊழியர்கள், சபை மக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற இயேசுவைக்கினி ஊழியத்தின் வழியாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் சந்தித்தது முக்கியமல்ல, அவருடைய வருகையில் நாம் சந்திக்கப்பட வேண்டும். அங்கே நம்ம எல்லாரும் ஒரு கூட்டமாக அங்கே நிற்க வேண்டும், கைகோர்த்து. அதுதான் நமக்கு முக்கியமானது. அங்கே நாம் நிற்பதற்காக தான் இங்கே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் எழுந்து நின்று வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் யாவரும் செருகட்டும். கர்த்தர் எங்களிலே பெருகுவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா, ஸ்தோத்திரம். பிரயோஜனமான காரியங்களை பேச கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். உட்கார். இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு இலக்கை நோக்கி என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். LICல அவங்களுடைய ட்ரைனிங்கில் பிரதானமானது இந்த மக்களை எப்படி தன்னுடைய வழிக்கு கொண்டு வரும் என்பதுதான் முக்கியமான ஒரு ட்ரைனிங். ஒரு நபரை பார்த்து அந்த நபர் முடியாதுன்னு சொன்ன பிறகு குறைந்தபட்சம் மறுபடியும் 10 தடவை அவரை பார்க்க வேண்டும். இது LICல ஒரு முக்கியமான ட்ரைனிங். குறைந்தபட்சம் LICல ஒர்க் பண்ணவங்களுக்கு அது தெரியும். அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, பாலிஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க காரணம்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் மறுபடியும் அவங்கள ஒரு 10 தடவையாவது குறைந்தபட்சம் அவரை பார்க்கணும். அதில் 5-6 தடவையில் லாக் ஆகிடுவாங்க. அந்த LICல உள்ளவங்களுக்கு அந்த இயரில் இப்போ 2025னா ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இத்தனை லட்சத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு. அவருடைய பிரான்ச் மேனேஜருக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இத்தனை கோடி நீங்கள் முடிக்கணும்னு சொல்லி. அவருக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு டார்கெட் வைப்பாங்க. அதில் முடித்த பிறகு தான் அவங்களுக்கு ப்ரமோஷன். டார்கெட்டே இல்லாமல் ஓடுறது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான், குறிப்பாக விசுவாசிகள். ஆரம்பத்தில் ஊழியர்களை நாங்கள் பாடுபடுவோம், இரவு பகலாக பாடுபடுவோம், காடு மேடு ஊர் எதையும் பார்க்காம. கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த பிறகு நாங்களும் கொஞ்சம் டவுன் ஆகிடுவோம். எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது எங்களுடைய மைனஸ் இது. ஆனால் LICல அப்படி இல்லை. அந்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். அதை அச்சீவ் பண்ணாதான் அடுத்தவங்களுடைய நிலைக்கு அவங்க போக முடியும். இல்லை எந்தவித ஒரு டார்கெட்டுமே இல்லாமல் 2025 வந்தாச்சு, அடுத்த வருஷம் இங்கே வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பெருங்கூட்டமாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே குற்றாலத்தில் குளிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லா குரங்குகளையும் பார்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் எத்தனை பேரோடு நான் வரப்போகிறோம்? ஒரு முடிவெடுத்து போகணும். தலைக்கு ஒரு நபராவது புதுசா வாங்க, ஒரு டூர் போயிட்டு வருவோம், வாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க, நல்ல புண்ணியவான்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆளு குண்டு குண்டா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்ல சாப்பாடு போடுவாங்க. அல்லேலூயா. நல்ல சாப்பாடு போடுறாங்க, தங்கறதுலாம் இடம்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஜாலியாக சுற்றிட்டு வரல. ஏதோ ஒன்று சொல்லி வஞ்சகத்தினாலேயோ சூதினாலேயோ கிறிஸ்துவிடத்தில் அவளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பிரதானமான கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு நண்பரை அழைச்சிட்டு போனேன் பெங்களூருக்கு. என்னுடைய ஐக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு. நான் போகும்போது அவர் அழைச்சிட்டு போனேன். அங்கே போன உடனே அவராகவே 3 நாள் உபவாசம் இருந்துட்டார். அங்கே முதல் நாள் கூட்டத்தில் கலந்துட்டார். உட்கார வச்சேன் அவரை. அழைச்சிட்டு வாயா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போனேன். உட்கார வச்சேன். அவராகவே சாப்பாடு வேண்டாம் செங்குட்டு அப்படின்ட்டார். என்னோட கிளாஸ்மேட் அவர். வேண்டாம் செங்குட்டு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இல்லை எனக்கு உள்ளத்தில் ஒரு மாதிரி இருக்குது, நானும் 3 நாள் உங்களோட உபவாசம் இருந்துடுறேன். ஏன்னா நீங்களாம் பாக்கியவான்களுங்க, 3 நாளும் சாப்பிட்டுட்டு திருப்தியா, சே இது மாதிரி பரலோகத்தில் கூட கிடைக்காதுங்க. அல்லேலூயா. சரி, நம்முடைய நோக்கம், இலக்கு, நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம், சித்தம், இது எல்லாம் ஒட்டுமொத்த ஒரே பெயர் தான் இலக்கு. எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க, கெடுக்குன்னு வாசிங்க. நான் நடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று சொல்லாமல் கிறிஸ்து
இயேசு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், என்னுடைய பின்னான வாழ்க்கைகளை மறந்து எனக்கு முன்னால இன்றைக்கு இயேசு 2025 எதை வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறேன். அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தேவன் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பின்னால் ஒரு பெரிய சரித்திரம் உண்டு, பெரிய வரலாறு உண்டு, பெரிய கதை உண்டு, பெரிய காரியங்கள் உண்டு. அதை நான் மறக்கிறேன். அதை மறந்து கிறிஸ்து என்னை என்றைக்கு தமஸ்கு மண்மேட்டில் தொட்டாரோ, என் கண் குருடானதோ, எப்படி நான் வெளிச்சம் பெற்றேனோ, அனனியா வந்து எப்படி நான் ஜெபித்து என் பார்வையை செய்தாரோ, ஞானஸ்நானம் கொடுத்தாரோ, அதன் பிறகு எனக்கு முன்னால் ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னால் ஒரு நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. என் பாதையை மறந்தேன், தேவனுடைய பாதையை நான் தொடர்கிறேன். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நான் தொடர்கிறேன். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் மன விருப்பத்தின்படி அல்ல. தேவன் அவர் மன விருப்பத்தை நிறைவேற்ற என்னை பிடித்துக் கொண்டார். அதுதான் இலக்கு, அதுதான் நோக்கம், அதுதான் தேவ சித்தம். இந்த இலக்கை நோக்கி ஒரு மனுஷன் தொடர வேண்டும் என்றால் 7வது வசனத்தை வாசியுங்கள், 8வது வசனத்தை வாசியுங்கள், 9வது வசனத்தை வாசியுங்கள், 10வது வசனத்தை வாசியுங்கள். 11 வசனம் வரை வாசித்தால் அங்கே எந்த மனிதன் லாக் ஆகுகிறானோ அந்த மனுஷனால மட்டும்தான் அப்படி இலக்கை நோக்கி தொடர முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம பந்தய பொருளுக்காக. அல்லேலூயா. வாசிக்கலாம் 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் வேணும், ஊர் உலகம் எல்லாம் வேணும், கிறிஸ்தவ வேணும் இல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அது ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் கூட கிடையாது, ஒரு நார்மல் கூட கிடையாது. சொல்றாரு பாருங்க, அவன் கோடீஸ்வரன், கல்விமான், வேதத்தை கரைத்து குடித்தவன், கமாலியுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டவன். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு லாபமாக இருந்து நஷ்டமாக எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்றால் அவரோடு இன்னும் நெருங்குவதற்காக எதெல்லாம் என் குறிக்கீடாக இருக்கிறதோ அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இலக்கு, தேவன் வைத்திருக்கிற இலக்கு. இலக்கு இருந்தால் அந்த மனிதன் லட்சியவாதியாக மாறுவான். லட்சியவாதியாக மாறுகிறவன் இயேசுவை வெளிப்படுத்துவான். இயேசுவை வெளிப்படுத்துகிறவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணாமல் இந்த பூமியில மறிக்க மாட்டான், கண் மூட முடியாதவனால். ஹல்லேலூயா. இலக்கம் இல்லை, லட்சியமும் இல்லை, நான் எதற்காக வாழ்கிறேன் என்று அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை அந்த மனிதன் போய் தேர்ந்து சேர்வது கடினமான ஒன்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு இலக்கு தேவை. இந்த 7வது வசனத்திலிருந்து 8, 9, 10, 11 சொல்லுகிறது. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வசனத்தை. 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த வார்த்தை எப்பொழுது வரும்? 10 வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுன்னா அதுல ஈடுபடுத்துகிறது. அப்படியே புத்தகத்தில் படிச்சு தெரிஞ்ச ஹிஸ்டாரிக்கல் படிப்பது அல்ல, அந்த வரலாறை தெரிந்து கொள்வது அல்ல, அந்த அறிகிற அறிவல்ல, அவங்களோடு சேர்ந்து பிரயாணிப்பது, பயணிப்பது, அந்த பாதையில் ஓடுவது, அதே பாதையில் ஓடுவது. சொல்றாரு பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தை. யாரையும் அந்த வார்த்தை விரும்புவா? மரணத்திற்கு ஒப்பான மரணம். இயேசுவை எப்படி அடித்து சின்ன பின்னமாக்கி அந்த சரீரத்தை கிழித்து ரணக்களமாக்கினார்களோ அதே மரணத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் அங்கே போக வேண்டும். லாபம் சந்தோஷம், ஆசீர்வாதம் சந்தோஷம், கஷ்டம் வந்துட்டுனா ஆண்டவர் விட்டு விலகி போயிடும். அதுவல்ல இலக்கு. இன்றைக்கு நமக்கு தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். சொல்றாரு பாருங்க, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி. அந்த வசனத்தை கவனிக்கணும் வார்த்தை. அவர் சாதாரணமா ஒரு வாள் எடுத்து வெட்டினாங்க, ஒரு நிமிஷத்துல உயிர் போயிட்டு சொல்ல முடியுமா? அணு அணுவாய் அவரை கொன்றார்கள். அணு அணுவாய். கெத்செமனே தோட்டத்தில் பிடிப்பட்டதிலிருந்து பிலாத்துவின் அரண்மைக்கு கொண்டு வரப்பட்டது வரை இரவெல்லாம் வைத்து அடித்து, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சரீரத்தினுடைய சதை மாம்சம் சுவற்றிலே ஒட்டி கொண்டதாம். ஒவ்வொரு சாட்டையிலும் அடிக்கும் பொழுது கிழிந்து சோறில ஒட்டி கொண்டதான். கசாப்பு கடையில, இறைச்சி கடையில எப்படி அந்த கறியை வெட்டும் பொழுது செதறி ஒட்டி இருக்குமோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த சுவரெல்லாம் ஒட்டி இருந்ததா.
பவுல் சொல்ற அந்த மரணத்தை விரும்புகிறார், அந்த பாடுகளை விரும்புகிறார். எப்படி ஆகினும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி மரித்தொழுந்து உயிரோடு எழும்பதற்கு, நான் மரித்த பிறகு உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாத்தையும் குப்பையுமாய் விட்டேன். நம்ம குப்பையை தூக்கி பெட்டியில் வச்சிருக்கோம், அவர் பெட்டியில் இருந்த குப்பையை தூக்கி வெளுத்து விட்டார். நம்ம குப்பையெல்லாம் தூக்கி பெட்டியில் வச்சிருக்கோம், பத்திரமா பிடி வச்சிருக்கிறோம். இதுதான் அவசியம், இதுதான் அவசியம். இந்த குப்பையெல்லாம் பெட்டிக்குள்ள கிடக்கு. ஆனா பெட்டிக்குள்ள இருந்ததை அவர் குப்பையா நினைச்சு எங்க போட்டாரு? இதுதான் பவுல், இதுதான் பவுல். ஆனா பாட்டெல்லாம் பாடுவோம், பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி தொடருகிறேன், பரமழைப்பின் பந்தய பாடலாம். லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என்னை சுபுக்காய் நான் ஓடுகிறேன். நிறுத்துங்க. உங்க ராகத்தெல்லாம் கேட்டாங்கலாம் டிஎம் சவுந்தரராஜ் ராகத்தை கேட்டு நாங்களாம் மயங்கல. உங்க ராகத்தை நாங்கள் மயங்க போறோம். பாட்டு பாடுறீங்களா? எத்தனை பேர் ஓடுறீங்க? இது மாதிரி ஆராதனைக்கு வராம ஓடி போறீங்களம்மா, கல்யாணத்துக்கு ஓடி போறீங்களா? என்னையா லட்சியம் அது? இந்த இலக்கு எங்க எழுதியிருக்கு? எந்த வேதத்தில் எழுதியிருக்கு? தள்ளுபடி ஆகாமத்தில் எழுதியிருக்கிறதோ? பாட்டு பாடுறோம்ல, வாய்க்கிலேயே வசனம் தானே பாடல், பாடல் தானே வசனம். அந்த ஞானம் அறிவு இருக்கா நமக்கு? பாடுறோமே, நான் ஆண்டவருக்காக எதையும் செய்வேன், எனக்காக ஜெயஸ் எல்லாவற்றையும் செய்தார். எத்தனை பேர் விட்டுருக்கோம் ஆண்டவருக்காக? ஒரு சின்ன உறவை விட்டுட்டு கூட ஞாயிற்று ஆராதனைக்கு வந்துட்டு அதன் பிறகு கல்யாணத்தை போய் யோக்கியதை இல்லாத நான் பேசுகிறேன். நான் ஆண்டவருக்காக எதை சாதிக்க போகிறேன், ஆண்டவருக்காக எதை செய்ய போகிறேன்? ஒரு சின்ன உறவை கூட தியாகம் பண்ண யோக்கியதையற்ற நான் ஆண்டவருக்காக வாழ போறேனோ, ஆண்டவருக்காக சாதிக்க போறேனோ? பொய் சொல்லி மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3வது நாள் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் போகிற பொழுது ஆண்டவருடைய லட்சியம், ஆண்டவருடைய இலக்கு, ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில எதுவோ அதை செய்ய அர்ப்பணிக்கிறேன். மரணம் நாளைக்கு வறுமையானால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். மரணம் அடுத்த ஆண்டு இருக்குமையானால் அதற்குள்ள ஏதோ ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ண வேண்டும். இதுதான் இலக்கு. என்றைக்கு நான் மரிக்க போறேன் யாருக்கும் தெரியாது. அதற்குள் ஒரு கூட்டம் அவன் சொல்றான் பாருங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் எண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த அறிவு இருக்கா நமக்கு? இந்த ஞானம் இருக்கா நமக்கு? இந்த புத்தி இருக்கா நமக்கு? பாட்டு மட்டும் வெக்கனையா பாடுறோம், பரம அழைப்பின் பந்தய பெறலுக்காக லக்கிய நோக்கி பிரியாணி நோக்கி ஓடுகிறேன். கல்யாண வீட்டில் சீக்குகோழி போடுறாங்க. நான் வச்சிருக்க பேருக்கு சீக்குகோழி பிராய்லருக்கு 14 வகையான வியாதி இருக்குதுல்ல, அது நான் சொல்ல வரல. நீங்க சாப்பிட்ருங்க, இன்னைக்கு லாஸ்டா இருக்கட்டும், சாப்பிட்ருங்க. சோத்திரம். 14 நம்பர் 1 தைராய்டு டானிக், கேன்சருக்கு டானிக். தெரிஞ்சுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. கிறிஸ்தவர்கள் சாமி கும்புறதுல மாத்திரம் விழிப்புணர்வு இல்லை, சமுதாயத்திலும் விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும். அவன் தான் கிறிஸ்தவன். உடையில இருந்து, நம்முடைய தகார் கட்டியில இருந்து, நம்முடைய பேச்சு வார்த்தையிலிருந்து எல்லாவற்றிலையும் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்க பிறந்தவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுடையவன். சரி, சாமி மட்டுமல்ல, சாமியை மாத்திட்டோம், வேற சாமி கும்பிட்டோம், இப்ப இந்த சாமி மாத்தியாச்சு. அங்க இருந்தோம், இப்ப இங்க இருக்கிறோம். சாமியை மாத்தியாச்சு, சாட்சி மாறல. ஒரு செய்தி பேசுறேன் யூடியூப்ல, காட்சி ஆயிராதே, சாட்சி ஆயிரு. காட்சி பொருளா இருக்காதே, சாட்சி பொருளாயிரு. சரி, 2வது பாயிண்ட் வந்துருவோம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1-3 வரை வாசிக்கிற பொழுது அங்கே மோசே குறித்து நமக்கு தெரியும். முதல் நாள்ல மோசே நாம் தெளிவாக தியானித்தோம். 3வது மாதமே அவருடைய கூடு கலைக்கப்பட்டது. எல்லா ஆம்பளையும் செத்தாங்க. ஏன் மோசே மட்டும் காப்பாற்றப்பட்டான்? ஏன் மோசே மாத்திரம் தேவன் காத்தார்? எல்லாரும் செத்து போனது மாதிரி மோசே செத்து போயிருக்கலாமே. எல்லாரும் மரித்தது போல நீங்களும் நானும் கொரோனாவில் மரித்திருக்கலாமே. எத்தனை பேர் அகப்பட்டு நீங்க தப்பி இருக்கிறீங்களே? எதற்காக? என்னை பார், என் அழகை பார், என் ஜாதியை பார், என் படிப்பை பார், என் உத்தியோகத்தை பார், நான் கட்டிருக்கிற மாளிகை பார் என்பதற்காக வைக்கவில்லை. கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என்று அறியாத மக்களுக்கெல்லாம் வலியுறுத்தி சொல்லுவதற்காக, தேவ ஜனங்களை காப்பாற்றுவதற்காக உங்களையும் என்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். மோசே காப்பாற்றப்பட நோக்கம் என்ன? அவன் எல்லாரும் விட அழகணும், அவன் மாத்திரம் எல்லாரும் விட அறிவோம் இல்லைங்க. பெரிய பெரிய ஆபத்தில் எல்லாம் சிக்கி
அதுல ஒளிந்து போகாமல் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறோம் என்றால், அருமையான வாலிப தம்பிகளே, தங்கச்சிகளே, அருமை பெற்றவர்களே, என் வயதில் முதிர்ந்த அருமையான கனம் பெற்றவர்களே, ஒன்றை உங்களை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை நாள் ஒரு பீரியட், கிரேசியஸ் பீரியடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், ஏதோ ஒன்று உங்கள் வழியாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஏதோ ஒன்றை செய்வீர்கள் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயா, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போகிறீர்களா அல்லது அவர் ஆசையில மண்ணள்ளி போட போகிறீர்களா? மோசே எதற்காக அரண்மனை கொண்டு போகப்பட்டான்? ஏன் அந்த சாஸ்திரங்கள் கற்றவன் வல்லவனானான்? கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அவன் உள்ள இருந்திருக்க வேண்டும். உங்களை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிற என்னை குறித்தும் ஸ்டேஜில் அமர்ந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தாசர்களை குறித்தும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக ஆயுசின் வருடங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பலத்தில் நாம் நிற்கவில்லை, தேவ கிருபையில் நின்று கொண்டிருக்கிறோம். சரீர பலத்தில் நிற்கவில்லை, சாப்பிடுகிற ஆகாரத்தில் நிற்கவில்லை. நம்மை விட இரும்பு மனிதர்கள் கொரோனாவில் செத்து போனார்கள். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம் என்றால் ஒரு இலக்கு உண்டு, அது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் உயிரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப மோசே குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? 30க்கும் மேற்பட்ட லட்சத்து மக்களை அங்கிருந்து வழிநடத்த வேண்டும் என்ற அந்த இலக்கு அவன் மேல் எழுதப்பட்டிருந்தது. நீங்க சொல்ல நினைக்கலாம், நான் பாவம் செய்யல அதனால கொரோனாவில் போல. அப்ப பாவம் செஞ்சு செத்தவங்களாம் பாவம் செஞ்சவங்களா? சொல்லுங்க. கொரோனாவில் செத்தவங்கலாம், பெரிய வியாதி கேன்சர் வந்து செத்தவங்கலாம் பாவம் செஞ்சவங்க நினைக்கிறீங்களா? நாம நிற்கிறது நம்ம பலத்தில் நினைக்கிறீங்களா? நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தினுடைய அந்த சத்துவத்தை நாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெவர். அப்படி நினைச்சா நீங்க அடி முட்டாள்னு அர்த்தம். உலகத்திலே கடைசி முட்டாள்னு அர்த்தம். நீங்க கடைசி முட்டாள். நாம் நின்று கொண்டிருப்பது தேவ கிருபையினால், தேவனுடைய தயவினால், தேவனுடைய இரக்கத்தினால். காரணம், அவருடைய வேலை உங்க குடும்பத்தின் வழியாக நடக்க வேண்டும். இத்தனை ஆண்டு 2025 9வது மாதம் முடிந்து விட்டது. 10வது மாதம் 4ஆம் தேதி கடந்து விட்டது. இந்த ஆண்டு சீக்கிரம் சில வாரங்களை கடந்து போய்விடும். இந்த ஆண்டு பிறந்தது போல தான் இருக்கிறது, முடிய போகிறது. ஒவ்வொரு வருஷமும் விரைவாய் விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவன் நம்மீது வைத்த திட்டத்தை எந்த அளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில், நீங்க இருக்கிற இந்த மாவட்டத்தில், அது தமிழ்நாட்டில் ஊழியம் செய்யாத ஒரு நபர் எந்த மாவட்டத்தில், எந்த மாநிலத்திலும் செய்ய முடியாது. இது ஒரு திறந்த வாசல் நமக்கு. ஹல்லேலூயா. ஒரு பொற்கால பூமி இது தமிழ்நாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3வது ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது. அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அந்நிய பாஷை பேசுவீங்களா? ஆமா, அந்நிய பாஷை பேசுவேன். ஆக திறந்தாலும் அந்நிய பாஷை தான். வெயில் நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். ஆராதனை போவீங்களா? நல்லா ஆராதனை போவேன். இதற்கு தான் அபிஷேகமா? இதற்கு மட்டும்தான் அபிஷேகமா? நான் ஜெபிக்க, என் குடும்பத்தை காப்பாற்ற, நான் பைபிள் படிக்க, இதுக்கு மட்டும்தான் அபிஷேகம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் மேல் ஆவியானவர் இருக்கிறார். தயவு செய்து அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் மேல் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு இலக்கை வைத்து உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது என்ன அபிஷேகம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி, அவரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பவுலாகிய என்னை குறித்தாவது வெட்கப்படாமல், தேவ வல்லமைக்கேற்றபடி, நீ பெற்றிருக்கிற தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி, இயேசுவை பற்றியும் அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பவுலாகிய என்னை குறித்தும் என்னை பற்றிய சாட்சி குறித்து நீ வெட்கப்படாமல். நல்லா கவனிங்க. இப்ப நீங்க யாரை சொல்லணும்? ஃபர்ஸ்ட் இயேசு. உங்களை வழி நடத்துகிற முன்னோடியான ஆவிக்குரிய நபர் யாரோ? ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய். உங்களுக்கு முன்னோடியா இருக்கிற நபர் யாரோ? இயேசு. அடுத்த நிலையில் உங்களை வழி நடத்துகிற நபர். இந்த 2 பேரையும் சொல்லி மக்கள் நீங்க சாட்சி சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அதற்காக தான் பரிசுத்த ஆவி வந்திருக்கு. நான் அந்நிய பாஷை பேசி 4 வார்த்தை பேசி திரும்ப திரும்ப அதே 4 வார்த்தை பேசி அதை திரும்ப திரும்ப 4 அது அல்ல அந்நிய பாஷை. இப்ப நான் வந்து ஸ்டேஜில் மைக்கு கொடுத்தாங்க. மைக்கு கொடுத்ததுல இருந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, குற்றாலத்தில் குளிச்சிங்களா, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, குற்றாலத்தில் குளிச்சிங்களா, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, குற்றாலத்தில் குளிச்சிங்களா, தூங்குனீங்களா,
இதே திரும்ப திரும்ப பேசுறது அந்நிய பாஷை இல்ல. ஒரு பிள்ளை மழலை சொல்வேன் ஆரம்பத்தில் பேசலாம். ஒவ்வொரு மொழிக்கும் அர்த்தங்கள் உண்டு. சரளமா பேசணும். நான் மந்தத்திலிருந்து திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை பேசிட்டு இருக்கேனா எத்தனை காரியங்கள் மாறி மாறி வருது. அந்நிய பாஷையில மாறாதோ அந்த 4 வரி சாவது வரி 4 வரி தான். 4 வரி பேசினா கடைசியா உயிரை விடுது. அதல்ல காப்பி 1 காப்பி 2. எங்கே காப்பி அடித்திருக்கிறீர்கள்? அந்நிய பாஷை என்பது அவர் இறங்கி வந்து நம்முடைய நாவை தொடுவார். நாவு சரளமாக மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கும். அதற்கு பெயர் தான் அந்நிய பாஷை. பெந்தகோஸ்தே உலகம் நாட்டையை ஏமாற்றுகிறது, சபையை ஏமாற்றுகிறது. தானும் தன்னுடைய வாழ்க்கையில மண்ணெளி போட்டுக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சுடுகாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பெந்தகோஸ்தே வாழ்க்கை. நாட்டிற்கு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டிய நாம், பக்தியை குறித்து பரவசமாய் பேச வேண்டிய நாம், ரத்தம் சிந்தி இயேசுவை குறித்து வைராக்கியமாய் சாட்சி கொடுக்க வேண்டிய நாம், இன்றைக்கு நாமே சரியான பாதையில் இல்லை. காரணம் என்ன? இலக்கு மாறிவிட்டது, லட்சியம் மாறிவிட்டது. ஊழியக்காரர்களை தன் வழிக்கு இழுக்கிறோம், தன் குடும்பத்தின் வழிக்கு இழுக்கிறோம். வாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு நீ வந்தே அவனு ஜெபம் பண்ணி கொடுங்க, அப்புறம் தாலி கட்டிக்கிறோம். என் பண்ணாம கண்ண தாலி நிக்காத கழுத்துல. இதுல உங்களை ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். மஞ்சள் கயிறு எங்க? இந்த சத்தியம் எந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது? ஊழியக்காரனுடைய வாழ்க்கை பரிதாபம். ஐயோ, இது வேற சபைக்கு ஓடிப்படும். பிதாவே ஆசீர்வதி. எப்படி ஆச்சரியம் பாரு. என்ன அது கூத்து? என்ன ஃபார்முலா தப்பு. a + b ² = a² + b² 2ab தான் வரும். மாறாது. ஃபார்முலாவே தப்புயா. ஃபார்முலா தவறு. இது எங்கே போய் வாழ்க்கை முடிய போகுது? யோசித்து பாருங்க. இலக்கு எங்கே? லட்சியம் எங்கே? சாமி கும்பிடுறதுல மட்டும்தானா? நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற சடங்காச்சாரங்களை தொலைக்க வேண்டாமா? வேதத்தின்படி நடத்த வேண்டாமா? 10 உறவுக்காரனை கூப்பிட்டு நான் இயேசுவின் பிள்ளை இப்படிதான் செய்வோம் என்று நடத்தி காட்ட வேண்டாமா? என் வீட்டில் நடத்த அருகதையற்ற நான் இன்னொரு வீட்டை நான் எப்படி போய் மாற்ற முடியும்? என் மனைவி என் பிள்ளைகளை மாற்ற முடியாத நான், என் வீட்டுல சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத நான், செயல்படுத்த முடியாத நான் இன்னொரு வீட்டை நான் எப்படி மாற்ற முடியும்? பவுல் சொன்னான், லாபமாக இருந்தவைகள் நஷ்டம் எண்ணுகிறேன், அன்றியும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் அந்த மேன்மையை தேடினால் இதெல்லாம் கீழே போய்விடும். அந்த மேன்மையை தேடாமல் இயேசு எனக்கு துணையா வரணும், எல்லாம் மந்திரம் வச்சு கொண்டு போடுவான், செய்வன் வச்சு சாவடிச்சு விடுவான், நான் ரத்தம் கைக்கு செத்து போயிடணும், அது சாகாம இருக்க இயேசு எனக்கு துணையா வேணும். இயேசு துணை. பாதை உன் கூடாரத்தை நான் சொல்றேன் அணுகும். எப்படி அணுகாது? இஷ்டத்துக்கு எல்லா சடங்காச்சாரம் செஞ்சு எல்லா சனியனையும் வீட்டுக்குள்ள வந்து வச்சுட்டு போர்டு மட்டும் ஆசீர்வதிக்குமா? நெவர். ஒரு நாளும் நடக்காது, நடக்கவே நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். இப்போ அவர் நிமித்தம் கட்டப்பட்ட என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி எதற்காக பாடுபடணுமா? பரிசுத்தாய்ப்பு எதற்காக? அபிஷேகம் எதற்காக? நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது எதற்காக? தேவனுடைய தாளந்துகளை பெற்றது எதற்காக? வரங்கள் வல்லமை பெற்றது எதற்காக? சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் அறிவிப்பதற்காக. யாரை பற்றி? சிலுவையில் தொங்கிய இயேசுவை பற்றி. அவர்தான், வேற யாரும் கிடையாதுயா. நமக்கு பயம் இல்லாத ஒரு ஆவி கொடுத்திருக்கார். பலமும் அன்பும். என்ன புத்தி? புத்தி மட்டும் தான் தெரியல. அவன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்தவனாய் டேஷ் டேஷ். நீங்களாம் நிறைய பிரச்சனை கேட்டிருப்பீங்க. வஸ்திரமே போடாதவன், வீட்டுக்கே போகாதவன், கல்லறையில கடந்தவன், இயேசுநாதரை கண்ட உடனே வாழ்க்கை தலைகளாய் மாறி போனது. அவன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் எங்க உட்கார்ந்திருந்தா செக்அப் பண்ணி பாருங்களேன். நம்ம எங்கெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு பாருங்களேன். எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பாருங்களேன். ஊழியக்காரனுக்கு தெரியாது, விசுவாசிகளுக்கு தெரியாது. சொந்தக்காரனோட பிரயாணம் பண்ணி இருக்கிறோம். யாரையோ ஆதாயம் பண்ணுவதற்காக, யாரையோ தக்க வைத்துக் கொள்வதற்காக உயிரை கொடுத்த தெய்வத்திற்கு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறோம். அதுவெல்லாம் இலக்கு. நம்முடைய இலக்கு பரிசுத்தாவியை பெற்ற இலக்கு, பரிசுத்தாவை நம்மில் வைத்த இலக்கு சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வரை என்னுடைய சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா, என்னுடைய தம்பி, எங்கள் அப்பாவுடைய தம்பி பிள்ளைகள் எல்லாருமே எங்களோட ஐக்கியம் இருந்தாங்க. அந்த பகுதியில் ஒரு சின்ன கிராமம், திருவாரூர் மாவட்டத்திலேயே இதுவரையும் சின்ன கிராமம் தான். அன்னைக்கு 2 வீடு, எங்க சின்ன தாத்தா எங்க தாத்தா 2 வீடு, ஒரு கிராமம். இன்னைக்கு ஒரு 25-30 வீடு இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. திருவாரூர் மாவட்டத்தில் சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல 5-6 பேருக்கு மேல முழு நேர ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவரை கைதட்டி மகிமைப்படுத்துங்களேன். ஸ்தோத்திரம். அங்க நாங்க கும்பிட்ட சாமியெல்லாம் போய்
சாமி ஆடுற. அடுத்து எங்களுடைய அண்ணன் ஒருத்தர் பெரிய ஒரு மந்திரமெல்லாம் பார்ப்பார். போய் அழுதுட்டு, சாமி இந்த பயலுவங்களை ஊரை விட்டு விரட்டுறானோடா, இவனு இருந்தால் ஊருக்குள்ளே வர முடியாது. அவங்களுக்கு நேற்று முளைச்ச பயலுங்க, என்ன சின்ன சின்ன பயலுவோ, கல்யாணம் ஆகாத பயலுவோ, இவனும் நம்ம சாமியை விரட்டுறானுங்களா எப்படான்ட்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டிவிட்டாங்க. அந்த நேரம் இன்னொரு சித்தப்பா மக ஆடுது, பேய் பிடிச்சி ஆடுது. அந்த அண்ணன் சொல்றாரு, நீ தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போ தம்பி, நான் வரல அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பங்காளிகளுக்கு பயந்துக்கிட்டு சரி அப்படின்ற உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அது ஆடுதுன்னு போய் தலையில கை வச்சுட்டான். உருண்டு பரலுது. அது பாருங்க, தலையில கை வச்சோன்னா முட்டிலேயே 3 நாள் நினைச்சு பாருங்க. அந்த பேய் என்ன எப்படி மாட்டி விடுச்சு பாருங்க. அல்லேலூயா 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 கத்துதுன்னு ஊரே பயந்து இந்த பையனை மந்திரம் பண்ணிவிட்டான். 3 ஊர் பஞ்சாயத்து. இவன் ஊர்ல இருக்க கூடாது. நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவி இருக்குன்னா சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்க தைரியமான போம். பரிசுத்த ஆவி இருப்பது போல நான் வேஷம் போட்டா ஒரு நபர்கிட்ட போய் கூட தைரியமா நான் சொல்ல முடியாது. உங்கள்ட்ட இருக்கா இல்லையா நீங்க செக்அப் பண்ணி பாருங்க. சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீமோத்தேயுவே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ வரங்களை பெற்றவன், நீ வல்லமையை பெற்றவன். எதற்காக என்றால் கிறிஸ்து இயேசு பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பொருளாதார எல்லாவற்றையும் விலைக்கு தூரமாக தூசியவளை உதறிவிட்டு கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது சாட்சி சொல்ல வெட்கப்படாமல் சுவிசேஷத்திற்கு தீங்கு அனுபவி. அதற்காகவே ஒண்ணுமேல் அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. இதுதான் இலக்கு. நீ அந்நிய பாஷை பேசுறீங்க, நான் வரவேற்கிறேன். 1 மணி நேரம் பேசுறீங்க, நான் வரவேற்கிறேன். 2 மணி நேரம் பேசுறீங்க, வரவேற்கிறேன். இந்த அபிஷேகம் எதற்காக தெரியுமா? சுவிசேஷத்திலே தீங்கு அனுபவிப்பதற்காக. அல்லேலூயா. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அபிஷேகத்தை வாங்கியிருக்க மாட்டேன். இப்ப ரிட்டர்ன் பண்ண முடியாதுமா, ரிட்டர்ன் பண்ண முடியாது. இது ஒன்று பலசரக்கு கடல்ல வாங்கிட்டு இல்லை நான் கொடுத்த பொருள் மாத்திக்கிறதுக்கு சில கடலை போட்டு இது திரும்பி வாங்கப்பட மாட்டாது. ரிட்டர்ன் கிடையாதுன்னு போட்டிருப்பான் போர்டு. அல்லேலூயா. உலகத்துல அழியிற பொருளுக்கு எப்படி இருக்கு? சில பேர் ஞானசனம் எடுத்ததை மாத்திக்கலாம்னு கேட்பாங்க. நீ சாவரப்பதான் அது மாறு, அது வரையும் மாறாது. சோத்திரம். அல்லேலூயா. நீ என்னைக்கு 6க்கு 2க்கு உள்ள போறியோ அந்த ஒரு நாள் முன்னாடி தான் போவோம். அது வரையும் நீ மாற்ற முடியாதுப்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மைதானே? சோத்திரம். அல்லேலூயா. எபி பிரதர் என்ன யோசிக்கிறான்னு ஒண்ணுமே புரியலம்மா. சோத்திரங்க நல்லா பார்க்குறாரா, முறைச்சி பார்க்குறாரா, விரைச்சி பார்க்குறாரா? நீங்கள் வேற உறைஞ்சது மாதிரி உட்காந்துருக்கிறீங்களா, அரைஞ்சது மாதிரி உறைஞ்சது மாதிரி உட்காந்துருக்கிறீங்களா? எனக்கு ஒன்றுமே ஏன் புத்தி இப்போ வேலை செய்யலப்போ. எனக்கு கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நமக்குள்ள வந்து அபிஷேகம் நல்ல புத்தியை உண்டாக்குவதற்காக, தெளிந்த புத்தியை உண்டாக்குவதற்காக. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரை பயணம் தொடரும், யாரை பயணம் தொடரக்கூடாது, யாரை பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது, எதெல்லாம் பேசணும், எதை பேசக்கூடாது என்பதற்காக, ஷேரிங் பண்ணுவதற்காக, அந்த வெட்டுவதற்காக. விருத்த சேதனம், இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம், அதுதான் இலக்கு இன்றைக்கு நமக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த நீ ஏன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழன்னு கேட்க மாட்டாரு. ஏன்டா என்னை பத்தி சொல்லல, அடிப்பான்னு சொல்ல சாமி, அடிச்சுட்டு போறான், என்னையும் தான் அடிச்சான், ரத்தம் வரும் சாமி, எனக்கு தான் ரத்தம் வந்துச்சு. அட பாவி, என் சரீரம் சதையெல்லாம் செவுத்துல ஒட்டுனுச்சுடா. கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? விட்டானுங்களா? கடைசி சொட்டு என்ன விட்டாங்களா? நான் படாத பாடம் நீ பற்ற போற, ஏன்பா விட்ட? இதுதான் ஆண்டவர் கேட்பாரு. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆக ஊர் பஞ்சாயத்துலாம் கூட்டியிருந்தாங்க. நான் சொன்னேன், நாங்கள் 4 பேர் 4 கிராமத்தில் உள்ள முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு என்னை ஊரை விட்டு வெளி கடத்துறது சொன்னது சாட்சியில சுருக்கமா. என் கூட 4 பேர் தான் இருக்கிறாங்க. என்னோட சித்தாவ பையன், இன்னொரு சித்தாவ பையன், எங்க அண்ணன், என்னோட பிறந்தவர். 4 பேர் தான் நாங்கள் ஆம்பளை. 4 கிராமத்தின் தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அந்த சித்தப்பா மக தள்ள கை வச்சோம் பாருங்க, அதுதான் தண்டம். 3 நாளும் முட்டிலே நின்று முழங்காலே நிக்குதுங்க. நம்மளால அப்படி நிக்க முடியுமா? நீங்க பரிசுத்தா பண்ணி பீத்திக்கிறீங்களா? உங்களால முடியுதா? 6.5 மணி நேரம் முடியுதான்னு கேட்கிறேன். காலைல ஜெபம் பண்ணீங்களா சிஸ்டர்? ஆமா பிரதர். 1/2 hour. அந்த முகம் இப்படி எத்தனை கோணல் போய் 1/2 hour இப்படி மூஞ்சில குத்துங்க. அம்மா 1/2 hour 1008 ஸ்டைல்ல 1/2 hour இப்படி அலங்காரம். 1/2 மணி நேரத்துக்கு 20 minutes பண்றோம் பிரதர். எனக்கு வரும் பாருங்க எரிச்சல். இதெல்லாம் பார்க்கும்போது கருவேப்பிலை கூட கிடையாது. அது பேய். நான் கையை வச்சோன்னா வேற மாதிரி சொல்லி அழுது. அல்லேலூயா 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 எனக்கு முட்டில நிக்குது. ஊருக்காரனுக்கு ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது. இவன் ஏதோ பண்ணி விட்டாங்க அந்த பையன். இவன் இருந்தா ஊருக்கு ஆபத்துங்க. எப்படி பாருங்க, அன்னைக்கு சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வேதனையில இந்த வேதனை வேற தாங்க முடியுமா? நான் எழுந்து சொன்னேன், 3 பேரும் சொன்னேன், நீங்க எதுவும் வாய் கொளுத்தனமா பேசி விடாதீங்க, நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருங்கன்னு. எனக்கு மூத்த 2 பேரையும் வாயை அடைக்க விட்டேன். ஏன்னா அவங்க கொளுத்தி விட்டுருவாங்க நம்ம அலுவல. நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன் சொன்ன. எழுந்திருச்சேன். பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஏசுனா சாமி கும்பிடான்னு சொன்னா கேட்க முடியாது அப்படின்ட்டேன். தம்பி
கொஞ்சம் நான் சொல்றதை கேளுப்பா, கைகட்டி நிக்கிறேன் பஞ்சாயத்துல என்ன, நாங்க சொல்றதான் நீ கேட்கணுங்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், ஏசு கும்பிடான்னு கேட்க மாட்டேன். எவ்வளவு கொழுப்பு, கொழுப்பு இல்லைங்க, அபிஷேகங்க அதுக்கு பேரு அபிஷேகம். அல்லேலூயா. அந்த ஊரை விட்டு கடத்த போறாங்க தெரிஞ்சு போச்சு, அடிச்சாவது என்னை கொண்டு வெளியில விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம கேட்க ஆள் கிடையாது, படைபலமும் இல்லை, பணபலமும் இல்லை, எந்த பலமும் இல்லை, கிறிஸ்துங்கிற ஒரே ஒரு பலத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு குழு போட்டு கிராமத்துல போறாங்க, ஒரு 5-6 பேர் 8-10 பேர் வெளில போறாங்க. நாங்க 4 பேர் உட்காந்துருக்கோம். பக்கு அந்த இருதம் என்ன ஓட்டம் தெரியுமா, ஒண்ணுச்சு, அழ முடியல, கண்ணீர் விட்டு கதற முடியல. அங்க வந்தாங்க, தம்பி ஒரு மணி நேரம் கழிச்சு எழுந்திரு அப்படின்னாங்க. மறுபடியும் கையை கட்டி சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க சொல்றதுக்கு நீ கேட்கணும், நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், ஏசு கும்பிடான்னு கேட்க மாட்டேன். எப்படி வேகம் உறவங்களுக்கு கிராம பஞ்சாயத்துலாம். அது இப்போ பரவாயில்ல, ஐயோ அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. பா நான் சொல்றதை கேட்கணும்பா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். ஆனா அதுக்குள்ள ஒருத்தர் சொன்ன பங்காளி இருக்காரு, அதுக்கு தான் சொன்ன அடிச்சாப்பே வரட்டுங்கன்னு சொன்ன ஊரை விட்டு, நீங்களாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். என் கழுத்தை அறுத்தாலும் சரி, கடைசி சொட்டு ரத்தம் பார்க்க இந்த ஊர்ல சோத்துறன்னு சொல்லி சாவினை தவிர நான் வெளியூருக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டேன். எதற்காக அபிஷேகம், எதற்காக தேவனுடைய வரங்கள் வல்லமைகள். இட்லி அவிக்கவும், தோசை சுடவும், கொழுக்கட்டை வேவிக்கவுமா, சாம்பார் வைக்கவும், சிக்கன் வைக்கவும், சிக்கன் 65, சில்லி சிக்கன், சிங்கர் என்ன இளவரத்த சிக்கன்லாம் இதெல்லாம் சாப்பிட மட்டும் அபிஷேகமா? இல்லையா? இல்லம்மா. இந்த ஒரு உலகத்துல நமக்கு ஒரு இலக்கை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். எழுந்துச்சு உடனே சொன்னாங்க, இருப்பான் அமைதியா இருப்பான்னு சொல்லி ஒரு ஆளு, அந்த தலைவர் கூட்டத்து பொறுப்பாளர் இருந்து பேச, தம்பி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒண்ணு சொல்ல கேளுங்க அப்படின்னாங்க. அப்ப கூட நான் அந்த கேட்பேன்னு தலையாட்டுறேன். நான் அமைதியாக நின்றுட்டு இருந்தேன், கை கட்டிட்டு. சரி நீ ஏசாமி கும்பிடுங்க அப்படின்னாங்க. ஒரு அலையில சொல்லுங்க, சத்தம் போடாம கும்பிடுங்க அப்படின்னா. சரி சத்தம் போடாம கும்பிடுறோம் அப்படின்னா. நமக்கு டார்கெட் அதானே, அவன் வைக்கிற டார்கெட் அதானே. சத்தம் போடுறான், சத்தம் ஆம்பு திருவி விட்டுறான். ஆம்புனா அப்புறம் திருவிழாண்டா ஆம்பதுக்கு பேரு, முட்டா பயிலுள்ள ஆம்பை வச்சு நம்ம பாம்பை வச்சுக்க முடியும், ஆம்பு தான் வச்சுக்க முடியும். ஆம்பை வச்சிருக்கேன், ஆம்பை வச்சிருக்கோம், நம்ம பாம்பை வச்சுக்க முடியும் நாடத்துக்கு. ஆம்பை வச்சு சவுண்டை தூங்கவே முடியல. நீ ஒன்று தூங்கணும், என்ன தூங்காம செத்தா என்ன, தூங்கிதான் என்னதான் கண்ட நீ. சோத்திரம் ஒரு அலையில் சொல்லுங்க. உடனே சொன்னேன், சரி சரி சத்தம் போடாமல் கும்பிட்றாங்க, மற்ற இடையூறு பண்ணக்கூடாது அவ்வளோ தானே, சரி நான் கும்பிட்றேன் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டாரு. நம்ம ஒரு அடி வச்சா ஆண்டவர் 10 அடி மணி நிற்பாரு, நம்ம ஒரு அடி வச்சா 10 அடி ஆண்டவர் முன்னால நிற்பாரு. அந்த ஒரு அடி தைரியமா வைக்கிற ஆள் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை, தைரியமா வைக்கிற ஆள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இந்த சரீரத்துல ஒன்னே ஒன்று உயிர் மட்டும்தானே போகும், ஆத்மா நரகத்துக்கு போகாதுல்ல, படைச்சவர்கிட்ட போகும்ல. அது பத்தாதான், அதை அறிந்தவன் தான் கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் எண்ணி கொண்டு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆவதாக எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1-7 வரை வாசனம் சுருக்கமா சொல்லிடுறேன். பந்தி விசாரணைக்காக எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்க? 6 பேரா 7 பேரா? 2 முக்கியமான ஆளு யாருங்க? அதுல ஃபர்ஸ்ட் 2 பேர் வருமே, ஸ்தேவான், பிலிப்பு. முக்கியமான ஆளுங்க. ஏன்னா ஸ்தேவானை குறித்து 7வது அதிகாரத்துல தெளிவா இருக்கு, 8வது அதிகாரத்துல பிலிப்பை குறித்து ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த 2 பேரும் யாரு? இப்ப ஊழியக்காரங்களை விட்டுருங்க, 2 பேர் யாருங்க? பந்தி விசாரணைக்காரர் ஈக்குவல் டு எல்டர்ஸ், மூப்பர். இங்க நிறைய மூப்பர்லாம் வந்திருக்கிறீங்க, சபையினுடைய ஆதாரத்தூண் மூப்பர்கள். இந்த மூப்பர்கள் என்ன செய்யணும், அவருடைய இலக்கு என்ன? வாசிக்கலாம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். அப்பொழுது லிபர்த்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்திலும் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக. சரி 8வது வசனம் மீண்டும் வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும். மூப்பர்களுக்கு ஏன் அபிஷேகம்? ஜனங்களுக்குள்ள போய் ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் அற்புதங்களை செய்யணும். சபையில எத்தனை வருஷம்? 10 வருஷம். சபையில எத்தனை வருஷம்? 20 வருஷங்க. சபையில எத்தனை வருஷம்? 25 வருஷங்க. எத்தனை அற்புத நடந்திருக்கு. இந்த பரிசுத்தாவி எதற்காக? வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும், சாப்பாடு சமைச்சது போடுறதா மட்டுமா? பந்தி விசாரணைக்காரர்கள் தான். அவங்க வழியா பெரிய அற்புத அடையாளம் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குதா? எழுப்புதல் வாயால கத்துன வந்துருங்களா? அது ஜனங்கள் மத்தியில் வரணுமே அந்த எழுப்புதல். அபிஷேகத்தை பெற்ற நான் ஒரு நெருப்பை தூக்கி போடுங்க, எந்த காற்றோட அது பற்றி எரிய ஆரம்பிக்கும். காற்றடிக்கிற திசையில அது எரிஞ்சு போயிட்டே இருக்கும். அமேசான் காட்டுல போக அந்த தீ அணைக்க முடியாம அணைச்சானுங்க. அமெரிக்காவில் அணைக்க முடியாம அணைச்சானுங்க. பல ஏக்கர்ஸ்
பல லட்சம் மரங்கள் கருகி சாம்பலானது. ஒரு நெருப்பு பற்றி எரியுமே தவிர காத்தடிக்கிற திசையில அது அணைந்து போகாது. அந்த நெருப்புக்கே இவ்வளவு பெரிய ஃபார்முலா இருக்கும் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே, அவர் நமக்குள்ள இருக்கிறாரே. நாம் போகிற இடம் பற்றி எரிய வேண்டுமே, நாம் போகிற இடத்துல புதிய நெருப்பு உண்டாக வேண்டுமே, பெரிய நெருப்புகளை உண்டாக்க வேண்டும். அதற்காக தானே இந்த நெருப்பு நமக்குள்ள வந்திருக்கிறது. நான் நெருப்பா இருந்தா பற்றி எரியும். நான் வெறும் புகையதல்னால இருந்தா யாராவது நிக்க முடியுமா? புகையில நிக்க முடியாது. கண்ணை கசிக்கிட்டு போக வேண்டியதான். மூப்பர்களே, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய இலக்கு என்னவென்றால் ஜனங்கள் மத்தியில போய் பெரிய அற்புத அடையாளங்களை செய்வதற்காக. அதே அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். இருந்தது. இப்ப மூணாவது நான் விசுவாசிகளுக்கு வர்றேன். முன்னாடி சொன்னது மூப்பர்களுக்கு, இன்னொரு வசனம் மூப்பர்களுக்கு அப்புறம் வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரத்துல. இப்ப இந்த 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகள் மறுபடியும் வாசிமா 20 சீர்படுத்தி வாரும் சிலர் பிரசங்கித்தார்கள். எங்க எல்லாம் இயேசுவை பற்றி பேசி வாயை திறக்கிறீங்களோ அங்க அவருடைய கரம் உங்க மேல வந்துடும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவரை பற்றி பேசினால், அவரை பற்றி பேசினால், சிலுவையை பற்றி பேசினால், அவர் ரத்தத்தை பற்றி பேசினால், சிலுவையினுடைய காட்சியை குறித்து பேசினால், அவர் செய்த அற்புதங்களை குறித்து பேசினால், அவருடைய ரட்சிப்பை குறித்து பேசினால், அவர்தான் ரட்சகர், நான் போகிற பொழுது பரலோகத்தில் அவரை காண முடியும் என்று அந்த சத்தியத்தை எங்கே வெளிப்படுத்துறீங்களோ அங்க உங்க மேல இந்த கை வந்துடும். 1000 கை உங்களை உபத்திரப்படுத்தினாலும் சரி, இந்த கை எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டுரும். அல்லேலூயா, ஆமென். விசுவாசோட வேலை இதுதான். வாசிக்கலாமா? கர்த்தருடைய கரம் இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளே, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவருக்கு பெயர் தான் விசுவாசி. இயேசுவை யார் நம்புகிறார்களோ, இயேசு செய்வார் என்றார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை யார் சுமந்திருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் தான் விசுவாசி. இந்த விசுவாசோட வேலை என்ன? அநேக ஜனங்களை கர்த்தரிடமாய் சேர்ப்பது. எத்தனை பேர் சேர்த்திருக்கோம் வந்திருக்கீங்க? எத்தனை குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் இந்த 2025 டிசம்பர் 31 இரவு 12 மணி வர்றதுக்குள்ள உங்களை லட்சாதிபதிகளாம் கோடீஸ்வரன் மாற்ற அவரால் முடியும். நான் அதை நம்புறேன். இந்த வாக்கு அவரால் நிறைவேற்ற முடியுமா? இந்த மாதம் முடியறதுக்குள்ள அவர் நிறைவேற்றுவார். அவருக்கு பெரிய கடினமெல்லாம் கிடையாது. அவர் வேர்ல்டு பேங்க்ல போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இறையாதே, அமைதலாயிரு, இவனுக்கு சேதம் என்று செய்யாமல் புறப்பட்டு போ. அவர் வார்த்தைக்கு மிஞ்சின ஒரு வார்த்தை இந்த பூமியில இல்லை. அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவருக்கு நிகர் அவரே. வேற யாரும் நிக்க முடியாது. இயேசுக்கு முன்னால நிகரா சமமா யாரையும் காட்ட முடியாது. பவுலுக்கு நிகர ஒருத்தரை காட்டலாம், தாவீதுக்கு நிகர ஒரு காலம். 1000 தாவீதுகள் இன்னைக்கு கோடிக்கணக்கான தாவீதுகள் உலகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தாவீதுகள், ஆயிரக்கணக்கான தானியேல்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எஸ்தர்கள், தெபோராக்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு இயேசு மட்டும்தான். அவருக்கு நிகர் அவரே, வேற யாரும் கிடையாது. அவர் மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அவரால் உங்களை சீக்கிரமா மேல கொண்டு போக முடியும் பூமிக்குரிய வாழ்க்கையில. ஆனால் விசுவாசகன் நான் எத்தனை ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியே எழுந்து நின்று, ஐயா இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும். நான் ஒரு விசுவாசியாச்சே. ஊழியக்காரன் மூப்பரெல்லாம் தூக்கி அந்த வச்சிருங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் சைன்களை தூக்கி அந்த வச்சிருங்க. நம்ம எல்லாரும் விசுவாசி. யாரை நம்புகிறவர்கள்? பேசுங்கம்மா. எங்க சபையில பொம்பளை டக்கு டக்குன்னு பேசுங்க, எதுவுமே பேச மாட்டேங்குது. கட்டவில் ஊமையும் செவிடும் குருடுமான ஆவியை புறப்பட்டுப்பா. சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். நல்லா கவனிங்க. பயப்படுறாங்களா? ஏன் சாமி? கர்த்தர், நான் உங்களுக்கு பயந்துட்டு பேசி நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த விசுவாசி அளவுக்காவது நான் நடக்கணும்பா. ஆண்டவரே, சீர்படுத்தி வாரும் சிரேன பட்டணத்தாரும் அந்தியோகியாவிலே கர்த்தாவே உம்மை குறித்து கிரேக்கோட பேசி பிரசங்கித்தார்களே. உம்முடைய கரம் அவர்கள் அமர்ந்தது.
அநேக ஜனங்கள் விசுவாசிகளாய் கர்த்தர் திரும்பினார்களே. அந்த அபிஷேகம் இன்னைக்கு என் வாழ்க்கையில செயல்படணும்பா. என் வாழ்க்கையில அந்த அபிஷேகம் செயல்படணும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில அந்த அபிஷேகம் செயல்படும். வாயை திறந்து ஒரு கையை உயர்த்துங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில இது நடக்கணும், என் வாழ்க்கையில நடக்கணும். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள், கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தரிடத்தில் திரும்பி அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அன்று இந்த அபிஷேகம் என் மேல செயல்படணும். இன்றையிலிருந்து நல்ல வாயை திறந்து கேளுங்க. வெளியில உட்கார்ந்து இருக்கிற நீங்க, மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வருகிற பொழுது ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் வர வேண்டும். ஒரு கூட்டத்தை உமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் வரணும். நான் வெறுங்கையா வரக்கூடாதப்பா. ஜனம் பெருத்த பட்டணத்தில் வைத்திருக்கிறீர், ஜனம் பெருத்த நகரத்தில் வைத்திருக்கிறீர், ஜனம் பெருத்த கிராமத்தில் வைத்திருக்கிறீர். ஐயா, சுவிசேஷத்திற்காக நான் தீங்கு அனுபவிக்கணும், சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும், ஜனங்களை உமது பக்கம் திருப்பணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என் வாழ்க்கை பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. 2 வாங்கினவன் 4 காட்டினான், 5 வாங்கினவன் 10 காட்டினான், 1 வாங்கினவன் புதைத்து வைத்தான். பொல்லாத ஊழியக்காரனே, அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இருளிலே தள்ளி போடுங்கள். வேண்டாம் அந்த சாபம், வேண்டாம் அந்த சாபம். உமக்காக ஏதாவது செய்யணும் ஐயா, நான் உமக்காக ஏதாவது செய்யணும்பா. என் ஜீவன் இருக்கிற வரை, என் ஜீவன் இருக்கிற நாளில நான் ஏதாவது உமக்காக செய்யணும், ஏதாவது உமக்காக செய்யணும். ஆத்தும அறுவடையில என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆமென். உட்காரும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். ஐந்தாவது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். கவனிங்க, மனுஷனை குறித்து அவர் பேசவில்லை. யாரை குறித்து? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். நிறைய சபைகளில் மனுஷனை மட்டும் பேசுவாங்க, அது வளராது. வளர்ந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் நின்றுடும். ஆனால் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு நாளிலையும் நாம பேச வேண்டியது இயேசு பற்றி தான். சபைக்கு வரும் பொழுது ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை தாக்காதீங்க, தாங்குங்க. 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு குடும்பத்தை தாக்காதீங்க, தாங்குங்க. 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு குடும்பத்தை தாக்காதீங்க, தாங்குங்க. அவங்கள்ட்ட குறைவு இருக்கும். நான் சபை நடத்துறேன், எனக்கு நல்லாவே தெரியும். 34 வருஷம் சபை நடத்தி வந்து கொண்டு இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறேன். பல 100 திருமணங்களை செய்து வச்சாச்சு. இன்னும் நிறைய ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒரு வளர்ந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். மரத்தடியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை இன்னைக்கு மாளிகையாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பட்டணங்களிலிருந்து கிராமத்துக்கு தேடி வருகிறார். ஒரே ஒரு பஸ் மக்கள் தேடி வருகிறாரு. சபையினுடைய லாப நஷ்டம் எனக்கு தெரியும், ஊழியக்காரனுடைய நிர்பந்தமான நிலை எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் விசுவாசிகள் பண்ணுற கோளாறுகள், 4 குடும்பம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளை தாக்கி பார்க்குற பார்வையில அடுத்த வாரம் வராது. இந்த பார்சியாலிட்டி எல்லாம், இந்த அரசியல்லாம் சபைக்குள்ள இருக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. 4 குடும்பம் சேர்ந்த ஒருத்தரை தாங்குறவங்களா இருக்கணும், தாக்குறவங்களா இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட குறை இருக்கும். நான் அவங்களை பெரிய பர்ஃபெக்டா அப்படிலாம் சொல்ல வரல, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களாம் சொல்ல வரல. அவங்கள்ட்ட குறை இருக்கும். அவங்கள தேற்ற சொல்லி பைபிள்ல இருக்கு, அவங்களை ஆறுதல் படுத்த பைபிள் இருக்கு, அவங்களை அரவணைக்க பைபிள் இருக்கு. உதறி தள்ளுவதற்கு பைபிள்ல இல்லை. எப்பாவிகளானாலும் அவரிடத்தில் வந்த ஒரு நபரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டார், எல்லாரையும் சேர்த்து கொண்டார். கிறிஸ்தவம் என்பது அன்பு, மன்னிப்பு. இது 2ம் இல்லை என்றால் நான் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. பேய் எனக்குள்ளே இருக்கிறது. நான் மன்னிக்கவில்லை, நான் அன்பு காட்டவில்லை, மன்னிக்கவில்லை. இந்த 2 சுபாவம் இல்லை என்றால் நான் வேதத்தை தொட்டது தவறு, வேதம் என் கையில் இருப்பது தவறு. நான் ஒரு தவறான நபர். I am not right person. நான் தவறானவன் கையில் புனித வேதம் வந்திருக்கிறது, அவ்வளவுதான். நான் புனிதனாக மாறவில்லை. நான் மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டிய இயேசு இந்த பூமிக்கு வந்தது தன் ஜனங்கள் மீது அன்பு காட்டவும், அந்த ஜனங்களை மன்னிக்கவுமே பூமிக்கு இயேசு இறங்கி வந்தார். அதிகாரம் செலுத்த அல்ல, அன்பு செலுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 8வது அதிகாரம் 5லிருந்து 8 வரை. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை நம்ம அவரை குறித்து பேசணும்.
பேசினாலே அற்புதம் நடக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் அண்டை மாவட்டங்களில் சபை நடத்துகிற தேவதாசர்கள் அவங்க சபையில் பலவீனப்பட்டவங்களை கொண்டாந்து நம்ம சபையில் தங்க வச்சுட்டு போவாங்க. அவங்களும் சபை நடத்துகிறாங்க. சுகமான பிறகு நான் அனுப்பி வைப்பேன், போயிடுவாங்க. எப்போவாவது வருவாங்க. நான் இங்கே தங்கியிருந்தேன் ஐயா, இங்கே இருந்தால் சுகமானனே. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய ஊழியர்கள்ட்ட, இது நமக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், இது ஒரு மருத்துவக் கல்லூரி, இது ஒரு கொள்ளுப்பட்டறை. இந்த 2 வார்த்தையை அடிக்க நான் பயன்படுத்துவேன். கொள்ளுப்பட்டறையில் நீ எப்படிப்பட்ட ஒரு இரும்பை கொண்டு கொடுத்தாலும், ஒன்றுமே இதுக்கு பண்ண முடியாத ஒரு இரும்பை கொடுத்தா கூட ஒரு வெங்காயம் இருக்கிற கத்தியாவது அடிச்சிருவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வர்றவங்களை பெரிய கடப்பாறை செய்ய முடியல, பெரிய கோடாரி செய்ய முடியல, ஒரு பீரங்கி செய்ய முடியல, பெரிய பெரிய அறிவால் ஈட்டியை செய்ய முடியல, ஒரு வெங்காயம் இருக்கிற கத்தியாவது அடிச்சு அனுப்புனையா. அதுதான் ஐயா கிறிஸ்தவம், அதுதான்மா சபை, அதுதான்மா பரிசுத்த ஆவி. அதுக்கு தான் அவர் வந்தார். அதுக்கு தான் உன்னை என்னை தொட்டார். உங்களையும் என்னை தொட்ட காரணம் அதுதான். உருவாக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட, கிறிஸ்துவை உள்ளே வைத்து உருவாக்கப்பட, அதற்கு தான் அவர் வந்தார். அதிகாரம் செலுத்த வரல. பேய் மேலதான் அதிகாரத்தை காட்டினாரு, மனுஷன் மேல அனுதாபத்தை காட்டினாரு, மனுஷன் மேல அரவணைப்பை காட்டினார். எல்லாரும் கல்லெடுத்து நிற்கும் பொழுது கொள்ளுங்கடா, இவர் சமுதாய துரோகி, விபச்சாரி, வேசித்தனம் பண்ணவர் சொல்லல. அவரு முதலாவது பாவம் செய்யாத ஒருவன் கல்லறிங்களா. ஸ்திரியே, உன்னை ஒருவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லையா, ஒருவரும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நீ போ, நீ பாவம் செய்யாத, நீ போ. இந்த உலகம் தீர்க்கிற பிரகாரம் அவனை நியாயம் தீர்க்கிறது இல்லை. இந்த உலகம் தண்டனை கொடுக்கிற பிரகாரம் அவனை தண்டனை கொடுக்கறதில்லை. நீ போ, நான் உனக்கு தண்டனை கொடுக்கணும், மன்னிக்கிறேன். இனி பாவம் செய்யாதே. அந்த அன்பையும் அந்த அரவணைப்பையும் அந்த மன்னிப்பையும் விளங்க பண்ணுவதற்காக இயேசு மனுஷனாய் பூமியில் இறங்கி வந்தார். மனுஷன் இறங்கி வந்தார். இன்னைக்கு அந்த அன்பு நம்ம இருக்கா? எல்லாரையும் மன்னிக்கிறோமா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியுதா? அந்த மனசோட பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் அண்ணன், அக்கா பிரைஸ் லார்ட். எங்க சபையில என்ன யாரும் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. அண்ணன் இல்லை ஐயா இல்லை பிரதர் இல்லை தம்பி, இதுதான் முறை வச்சு தான் கூப்பிட்டுவேன். என்ன பாஸ்டர், அது போஸ்டிங். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சு, அதில் பாஸ்டர் எழுதியிருக்கு, அவ்வளவுதான். நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. நான் பாஸ்டராக இருக்கேன், இவங்க கலெக்டராக இருக்காங்க, அவங்க இன்ஜினியர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. டாக்டர் நான் கூப்பிட மாட்டேன், அண்ணன் தான் கூப்பிடுவேன், இல்லை தம்பின்னு கூப்பிடுவேன். கலெக்டர் அப்படின்னு கூப்பிட மாட்டேன், தம்பி எபி இல்லை அண்ணன் எபி. உங்கள் பேர் என்ன பிரதர்? ராஜாதி ராஜாவும் ராஜா ராஜா ஒன்று அண்ணன்னு சொல்லுவேன். என்ன அண்ணன் மாதிரி தான் இருக்காங்க எனக்கு. நான் தம்பியாகவே இருக்கிறேன், அதான் நல்லது. அண்ணன் அப்படின்னு சொல்லுவேன். பாஸ்டர் ராஜா, பாஸ்டர் டாக்டர், அவன் அந்த எல்லாரும் கூப்பிடுவேன். நம்மளாம் ஒரே உறவு ஒரு சபைக்குள்ள, ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் பாஸ்டர் பீஸ்டர், அது ஒரு போஸ்டிங், அவ்வளோதான். அது ஒரு போஸ்டிங் பேரு. வாந்தியார், என் மக வாந்தியார், டீச்சர் வா, டீச்சர் சொன்னேன். மகளை எஸ்ஆர் மெர்சி வா, காருண்யா மெர்சி வா, கிருஷ்ணல் மெர்சி வா, பேரை சொல்லி கூட டீச்சர் வா. கலெக்டராக ஆகட்டும் பொண்ணு நல்லதுதான். கலெக்டர்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு அப்பா போஸ்டிங் பேரு, ஜாபுடைய நேம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஓவர். ஆனால் அது எனக்கு மகள், எனக்கு ஒரு சகோதரன், உடன் பிறந்தவர். என்ன எபியோடைய பிள்ளைலாம் பார்க்குறாங்க, எங்கடா இருந்தார் இந்த சித்தப்பா? இவ்வளோ 4 சித்தப்பா பெரியப்பா இல்லை, எங்கே இருந்தார் இவர்? இன்னைக்கு தான் வந்து பெரியப்பானவர் ஏற்றுக்கிறார், மனதார ஏற்றுக்கிறார், நானும் தம்பின்னு ஏற்றுக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள தம்பியெல்லாம் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. எங்கே இன்னொரு தம்பியை காணும், மூக்க வச்சு கண்டுபிடிச்சா தம்பியை காணும், எங்கே வெளில போயிட்டார். அவர் தேவன் அழைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன், பேசுவதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் சபையில் யாரும் என்ன பாசம் கூப்பிடக்கூடாது. கேளு, தம்பியெல்லாம் அண்ணன் கூப்பிடாப்புல, ஐயாம்பாங்க, அண்ணன்பாங்க, பிரதர்பாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த ஊழியக்கார மீட்டிங்கில் நான் பேசினேன் இந்த உதாரணத்தை சொல்லி. அப்படியே பாஸ்டர் வார்த்தைக்கு பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் உட்காருங்க, பாஸ்டர் எழுதுறீங்க, பாஸ்டர் உட்காருங்க, பாஸ்டர் சாப்பிடுங்க, பாஸ்டர் நில்லுங்க, பாஸ்டர் கை கழுவுங்க, பாஸ்டர். அது போஸ்டிங், நேம் அது போஸ்டிங், அவ்வளோதான். ஆனால் நம்ம எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரும் சொல்லுங்க, நான் உங்களை யாரும் குழப்பல. நீங்க அவங்க ஐயா பாஸ்டர்னே சொல்லுங்க. ஆண்டுடைய வருகை தாமதிக்குமே ஆனால், நீங்க எல்லாம் சாக ரொம்ப லேட் ஆகுமேனால், அதுவரை பாஸ்டர் ஐயானே கூப்பிடுங்க. ஆனால் நான் வரும்போது என்ன ஐயானுங்க இல்லை அண்ணனுங்க இல்லை தம்பின்னு சொல்லுங்க, அது எனக்கு போதுமானது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு
புறப்பட்டது. இயேசுவை பத்தி பேசினா பேய் ஓடும், மனுஷனை பத்தி போனா பேய் வெளில போனது உள்ள வந்துடும். பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடும். சபையில இந்த ஊர்ல இயேசுவை பத்தி நிறைய பேசுங்க, மனுஷனை பத்தி பேசாதீங்க, ஒன்றும் நடக்காது. அவன் இயேசுவை பத்தி தான் பேசினான். என்ன பிலிப்பு, என்ன நடந்துச்சு? அநேகர்ல இருந்து பிசாசுகள் அதறி ஓடுனது. வாசிக்கலாம். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம். இயேசுவை பத்தி பேசினா சந்தோஷம் வரும், பேய்க்கு சஞ்சலம் வரும். 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்க போய் முடியுது? ஞானஸ்நானத்துல எங்க போய் முடியுது? நீங்களும் நானும் பேசி எத்தனை பேர் ஞானம் எடுக்க வச்சிருக்கிறோம்? வாங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க. சும்மா இது கதைக்காக எழுதில்ல, இதை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போ உற்சாகமா ஆவில அனல் கொண்டு பேசிட்டு போங்கிறது இல்லை. நீங்களும் நானும் எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு நேராக வழி நடத்தி இருக்கிறோம்? பிரதர் 100 பேருக்கு சொன்னேன், 5000 பேருக்கு கைப்படுத்தி கொடுத்தேன், 10,000 கொடுத்துரு இருக்கட்டும். எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானத்து சபையில நிக்கிறாங்க? அந்த அக்கா சொன்னாங்க, அந்த தங்கச்சி சொன்னிச்சு, அந்த அண்ணன் சொன்னாரு, அந்த பாட்டி சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நான் இயேசு ஏற்று ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அவங்க மட்டும் சொல்லலைன்னா எங்க குடும்பமே போய் தொலைஞ்சிருக்கு. ஒரு குடிகார ஆசிரியர் போதையில வர்றாரு, எங்க சித்தமாமாவை பாக்குறாரு, நல்லா ஜெய் ஜாண்டி இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஏன் ஹைட் அவங்க இருப்பாங்க, நல்லா அவங்க போலீஸுக்கு போக வேண்டியவங்க, அப்படிப்பட்ட நல்ல உடம்பு, எலும்பும் தோலுமா மாறிட்டாங்க. போதையில வர்றவர் பாக்குறாரு, தங்கச்சி ஏன் இப்படி ஆயிட்டேன் சொல்றாங்க. டாக்டர் எனக்கு கைவிட்டாங்கப்பா, எல்லா டாக்டருமே கைவிட்டாங்க, எனக்கு வீசிங் வந்துட்டு பச்சை தண்ணியை குடிக்க முடியாது, பச்சை தண்ணியில குளிக்க முடியாது, இறப்ப வந்துடும் சொல்றாங்க. அப்படியாமா? என் மகன் ஒரு சபைக்கு போகுது, அங்கதான் ஒரு புத்தகம் வருது, அவங்க ஜபைன்னு அனுப்புவாங்க, நீ அந்த எண்ணெயை குடிச்சீங்கன்னா உன்னை சுகமாயிடுவ. போதையில ஒரு ஆசிரியர் சொல்லிட்டு போனாரு. அந்த சுவிசேஷம் இன்றைக்கு என்னை ஊழியக்காரராக மாற்றி இருக்கிறது. போதையில சொன்ன ஒரு மரக்கலையை அடுத்த நாள் புத்தகத்தை அனுப்பிச்சிட்டாரு. இந்த அக்கா என்கிட்ட காட்டுறாங்களே, நான் ஒரு புத்தகம் நீங்க படிச்சேனே, அதுதான் சாட்சி என்னை தொட்டது. இன்று வரை என்னை சாட்சியாக பல மேடைகளிலே கண்ணீரோடு என் அன்பு தெய்வம் இயேசு எனக்காக ரத்தம் செஞ்சு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில பரிதவித்து மாண்டு மரித்து உயிரோடு எழுந்த அந்த தகப்பனை செய்த நன்மைகளை கண்ணீரோடு சொல்ல எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. எங்கே இருந்தது சுவிசேஷம் பிறந்தது? இந்த ரட்சிப்பு எங்கே இருந்து வந்தது? ஒரு குடிகார மதுபான போதையில் இருந்த ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து அல்லவா? நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெற்று பீத்துக் கொள்ளுகிறோமே. எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் சபையில நிலைத்திருந்து கனி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம குடும்பத்தை கொண்டு வர முடியலைங்க, நம்ம குடும்பத்தை கொண்டு வர முடியலையே. இப்ப நம்ம பெற்றிருப்பது பரிசுத்த ஆவிதானா? பரிசுத்த ஆவி இருக்குமே ஆனால் அவரை பற்றி பிரசங்கிக்க வைக்கும், அவரை பற்றி தான் பேச வைக்கும். பரிசுத்த ஆவி உள்ள இருந்தால், ஒரு செத்து போன ஆவி, ஒரு குடிகாரன் செத்து போய் அந்த ஆவி நாங்க தருத்துறோம், கேட்கிறேன், எனக்கு மதுபானம் கூட நான் போறேன் அப்படிங்கிறான். ஏண்டாங்கிற, நான் குடிகாரன் தான் செத்தேன் அப்படிங்கிறான். ஒரு தூக்கு மாட்டி செத்தவன் சொல்றான், நான் இவனை தூக்கு மாட்டி கொல்லாம விட மாட்டான் அப்படிங்கிறான். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பேயெல்லாம் புறப்பட்டு ஓடுது. எந்தெந்த நோயில செத்தாங்களோ அவங்க பிடிக்கிறாங்க, அதே நோய் வருது. ஐயா, இந்த ஆவிகள் எல்லாம் இந்த காரியத்தை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இப்படி ஏன் அமர்ந்திருக்க வேண்டும்? ஏன் எரியவில்லை? ஏன் அக்னி பற்றி எரியவில்லை? ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை? என்ன காரணம்? எங்கேயோ லாக்காகி இருக்கிறோம், எங்கேயோ கட்டப்பட்டு பூட்டப்பட்டு கிடக்கிறோம். இலக்கை மறந்து போனோம், நோக்கத்தை மறந்து போனோம், சத்திய வசனத்தை இழந்து போனோம், தெய்வத்தினுடைய வெளிப்பாட்டை இழந்து போனோம், தெய்வத்தின் மீது இந்த வைராக்கியத்தை இழந்து போனோம், ஆதியில இருந்த அன்பை விட்டோம், சுவிசேஷத்தை அறிவிக்க மறந்து போனோம். இந்த 4ஆம் தேதியில மறுபடியும் பற்றி எரிய ஆரம்பிப்போம். மறுபடியும் நமக்குள்ள ஒரு அபிஷேகம் கிரியை செய்யட்டும். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் தட்டி எழுப்பட்டும். தூங்குகிற நீ எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். துஷ்டன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஒரு இலக்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் இதுவரை நிறைவேற்றவில்லை எனக்கு தெரியாது. உங்க இலக்கின் பாதை திறக்கப்பட போகிறது. கர்த்தர் அந்த வழியை திறக்க போகிறார்.
கனவு கண்டீர்கள், வைராக்கியம் கொண்டீர்கள், இருதயத்தில் அடைத்து வைத்தீர்கள், அதற்காக அழுதீர்கள், புலம்பினீர்கள், ஒப்பு கொடுத்தீர்கள், செயல்படவில்லை. இன்றைக்கு அந்த வழியை தேவன் திறக்க போகிறார். தேவன் திறக்க போகிறார். தேவன் திறக்க போகிறார். அந்த வழி திறக்கப்பட போகிறது. சுவிசேஷம் காட்டுத்தீ போல உங்கள் வழியாய் பரவ போகிறது. அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் திரும்ப போகிறார்கள். ஒரு தடவை பிறந்து விட்டோம், இனி பூமியில பிறக்க போகிறதில்லை. அந்த விண்ணுலகத்திற்கு போக போகிறோம். அது போவதற்கு முன்பாக நம் மீது வைத்த கடமை நிறைவேற்றும். இயேசு உங்க ஊர்ல உங்களை விட்டுட்டு வேற யாருக்கிட்டங்க போய் கணக்கு கேட்பாரு? நீங்க தானங்க அவருக்கு. நான் உங்க ஊருக்கு வர்றேன், என்னை யாரும் கையெடுத்து கும்பிட்டு கூப்பிட மாட்டாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்க உங்க ஊருக்கு நான் தனியே வரும் பொழுது, பிரதர் பாஸ்டர் பிரைஸ்லா எங்க இப்படி வந்துட்டீங்க, வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, நீங்க தானங்க கூப்பிட முடியும். என்னை அறியாத யார் என்னை உபசரிப்பான்? என்னை அறியாத யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே. இயேசு அறிந்த நீங்களும் நானும் மூடி போட்டா யாருங்க நம்ம பகுதியில் சொல்லுவா? நம்ம மாவட்டத்தில் யாரு போய் சொல்லுவா? எத்தனை கிராமங்கள் இருளல்ல மூழ்கி கிடக்கு. அந்த கிராமத்திற்கு நாம் பெற்ற வெளிச்சத்துல அந்த வெளிச்சத்தை போய் இன்னொரு விளக்கை ஏற்றினால் தானே அந்த கிராமம் வெளிச்சம் உண்டாகும், அந்த இருள் விலகி போகும். அவர் அந்த வைராக்கியத்தோடு ஒரு நம்பிக்கையோடு தானே உங்க மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் செய்யணும், யாரு செய்வா? இன்னொரு ஜெனரேஷன் எப்படி வரும்? அது நீங்களும் நானும் தானே சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 12வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்க வந்திருக்கிற நீங்க கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு நீங்க வரும் பொழுது என்ன பலர் அல்ல, நூற்றுக்கணக்கான அல்ல, சிலரையாவது ஞானஸ்நானம் எடுக்க வைக்க போகிறீர்கள். இந்த வார்த்தை உறங்காது, என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் சொன்ன அந்த வார்த்தை என் காரியம் ஆகும்படி வாய்க்கும். என் வசனம் வெறுமையா திரும்பாது. குற்றாலத்திலே, இந்த அறையிலே, இந்த மண்டபத்திலே, இந்த மதியான வேளையிலே இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை, இந்த வித்து, இந்த விதை உங்களிலே விதைக்கப்படுகிறது. இது பற்றி எரியுமை தவிர இதை ஒரு சக்தி அணைக்க முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு சிலரையாவது ஞானஸ்நானம் எடுக்க வைக்க போகிறார். நான் அதை நம்புகிறேன். இந்த வார்த்தை வேலை செய்ய போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 10வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் கொள்ளையிட கொடுத்தீர்கள். நல்லா கவனிங்க. அந்த சுவிசேஷனுடைய தாகம் யாருக்குள்ள இருக்கோ தங்க ஆஸ்தியை ஊழித்து கொடுப்பாங்க. அந்த சுவிசேஷத்துல தாகம் இல்லாத வாரி இறைத்து விருத்தடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினி தன்னம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. ஊழியத்திற்கு எல்லாருடைய பணமும் பயன்படாது. கையில வைத்து கொண்டு இல்லை இல்லை என்று வெளிவேசும்போது நாடகம் நடிக்கிறவருடைய பணம் ஊழியத்துக்கு பயன்படாதையா. தயாள குணமுடையவர்கள், விதவை, ஒரு பிடி மாவு கலசத்துல கொஞ்சம் என்ன, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கிறோம். அம்மா அதுல முதலாவது அடையை சுட்டு கொண்டு வா. ஒரு பிடி மாவையா, ஒரு படி அல்ல, ஒரு படி அல்ல, ஒரு கைப்பிடி அளவு மாவு, ஒரு பிடி அளவு மாவு, அவ்வளவுதான் இருக்கு. அவ சொன்ன தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. அதோட முதலாவது சுடுகிற அப்பத்தை யார் ஊழியத்தை கணம் பண்ணுகிறீர்களோ எல்லா வீட்டிலும் தருத்திரையும் தலைவிரிச்சாடும். ஊழியத்திற்கு கொடுக்கிற உங்கள் குடும்பத்தில் விளையோ ஆர்டிசியன் ஒத்தை போல பொங்கி பொங்கி அது விளையுமே தவிர அது கொன்றி போகாது. கிறிஸ்தவ குடும்ப தலைவரித்தாட என்ன காரணம்? சூனியக்காரன் வீட்டில் தரித்திரம் இருக்கும். விதவை 3.5 ஆண்டுகள் மழை இல்லை, பனி இல்லை, எங்கும் பஞ்சம். விதவை வீட்டில் மாவு செலவழியும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஊழியத்திற்காக விதையுங்கள். சொந்தக்காரன் பல்ல இழிச்சு விட அள்ளி கொடுக்காதீங்க. என்னத்தை கொடுத்த அப்படிம்பா சாக்கடையில் வீசி விடாம மூஞ்சில. நீங்கள் ஊழியத்தில் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் பரலோகத்திலே கணக்கு எழுதப்படுகிறது. அல்லேலூயா. முதல் நாள் தசமபாகத்தை குறித்து நான் பேச நினைக்கிறேன். முதல் நாள் நேரத்தில் 2.5 மணி நேரம் எல்லா பொருளாதாரத்திலும் 10 விட பாயிண்ட் சம்திங் 1 ஏதோ 1 or 2 எது வேணாலும்
ஒன்றை விட பாயிண்ட் சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். இது ரெண்டும் கொடுக்கலன்னா மத்தேயு 5:20 உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கொடுக்கலன்னா டிக்கெட் அங்க கிடையாது, போக முடியாது. எவ்வளவு பெரிய பரிசுத்த வடிவம் இருக்கலாம். இது இயேசு சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. யார் சொன்னது? வேத பண்டிதர் சொன்னார் அப்படிலாம் சொல்லல. வேலையை செய்ய 120 ஆண்டு ஆனது வேத பண்டிதர் சொன்னார். பைபிள்ல இடம் இல்லை, தெரியாது, இருக்கலாம், மேபி, நான் மறுக்கவில்லை. இது எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல. தேவாதி தேவன் மனுஷனா இறங்கி பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தாரை மனு குலத்தை காப்பாற்ற அவருடைய வாயில் திருவாய்மொழி, அவர் வாயிலிருந்து வந்த தமிழ் வார்த்தை அது. அந்த வார்த்தை அது. அல்லேலூயா. அவர் தான் சொன்னாரு, பரிசேயன் வேதபாரகன் என்ற நீதியை பார்க்கலாம் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் பரலோகம் போக முடியாது. இன்னொரு இடத்துக்கு தான் போகணும். இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்க நீங்க கொஞ்சமா இருக்கலாம், முழு சபையும் வராம இருக்கலாம். இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. அதே இயேசு 18:12 சொன்னாரு, பரிசேயனுடைய நீதி என்ன? தெளிவாக சொன்னார். வெந்தயம் அஞ்சரைப்பட்டியில் இருக்குல்ல, கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு, இதுல எல்லாத்திலையும் எத்தனை பேர் அப்படி கொடுக்குறோம்? நம்ம சொல்லுங்க, நீ என்னையும் சேர்த்து நம்ம எத்தனை பேர் கொடுக்குறோம்? இப்ப இது கொடுக்கலன்னா இதெல்லாம் நீங்க கொடுத்தா நாங்க ஏங்க மளிகை கடையில் நாங்க போய் நிக்க போறோம் பையத்துக்கு வீட்டு? இப்ப எங்க மளிகை கடையில் நிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணலாம்ல பிரதர்? இப்ப நம்ம மளிகை கடைக்கு அனுப்புறது யார்? இந்த ஆளுவ தான். நீங்க ஒழுங்கா அந்த சோம்பு சீரமெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க அங்க போய் நிக்க போறோம். பரவாயில்ல, நல்லா கணக்கு போட்டாரு. அல்லேலூயா. பைபிள்ல தான் எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு? பேய் ஓடுன்னு எங்க எழுதியிருக்கு? சொல்லுங்களேன், என்ன இப்படி பாக்குறீங்க? பேரஞ்சது மாதிரி. நோய் போகணும் எங்க எழுதியிருக்கு? தீராத நோயெல்லாம் போகணும் எங்க எழுதியிருக்கு? எப்பேற்பட்ட மனுஷனை மாற்ற முடியும் எங்க எழுதியிருக்கு? அப்ப இது மட்டும் பைபிள் எழுதி இல்லையா? நோய் போகணும். 1 மணிக்கு உங்களை கூப்பிடுவாங்க, நீ போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. போய் பேய துரத்தி ஆகணும். 1 மணிக்கு தசமா யாராவது கொடுத்துருங்களா? பாஸ்டர் வீட்டை தட்டி, ஐயா இதை வச்சுட்டு எங்களால் தாங்க முடியல ஐயா, கொஞ்சம் தலையே வெட்டிச்சிடும் போல, தூக்கமே வர மாட்டேது ஐயா, ஐயா கதவை திறந்து வாங்குங்க ஐயா பிளீஸ். கனவுல கூட அந்த குரல் கேட்கலாமா எங்களுக்கு? எங்க பொழப்பு எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த 1/4 மணி நேரம் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்க, நீங்க தசம பாகம் பழைய ஏற்பாடு, அதை விட கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, அப்பதான் எங்க போலாம். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறது எல்லாமே ஆத்தும அறுவடை, ஜெபம், என்ன 3வது பரலோகம். இது 3 குறிச்சு மட்டும் நான் பேசுறேன். இதான் முக்கியம், வேற ஒண்ணும் இல்லை. எங்க வீட்டை அவர் கட்டி கொடுப்பாருங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு பைபிளை எடுக்காதவன்னு சொல்றான். அதை பத்தி நான் வேற சொல்லணுமா? மரம் வச்சவன், ஆமா நான் சொல்லுவேன். அடிக்க ஆரம்பத்துல எனக்கு வந்து 6 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கணும், 2 பொம்பளை பிள்ளைங்க அப்படி ஒண்ணு. சபையில பாதி கூட்டம் பூலியக்கார குடும்பமா கொடுக்கணுங்க. அதுதாங்க நான் சொல்லுவேன். சாப்பாடு, யோ உனக்கு உயிரை கொடுத்தவர் சோறு போடுவாரிய, சுகம் கொடுத்தவர் சோறு போட மாட்டாரா? நம்ம ஒழுங்கா எல்லாத்தினால ஓங்கி போடுறாரு சோறு போடாம. அல்லேலூயா. அடிக்கிற அப்பா அம்மா கூட அடிச்சுட்டு அந்த பிள்ளைய, சாப்பிட்டியாடா, அவன் வந்து சாப்பிட்டு போனாடி, பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையா, திட்டி விட்டேன் கேட்குறாங்க இல்லைங்க. பொல்லாதவர்களாகிய நமக்கே இவ்வளோ பெரிய அன்பு இருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா இறங்கி ரத்த சிந்தியவர், சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர், கிளிய அடிக்க, இன்னும் அடிக்கடா, இன்னும் அடிக்கடா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், என் மக்கள் நல்லா இருக்கட்டும், பிறக்க போற சந்ததி நல்ல சந்ததி இருக்கட்டும், இன்னும் அடிக்கடா, இன்னும் அடிக்கட ஒப்பு கொடுத்தாரு. அந்த தெய்வத்தினுடைய அன்புக்கு நிகர் யாரையா உண்டு? அந்த அன்பை கண் முன்னால் கொண்டு வருவோம், அந்த இயேசுவை கண் முன்னாலே கொண்டு வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. என்ன வசனம் வாசித்தீங்க? வாசிக்கலாம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களினாலும் பங்காளிகளும் ஆனீர்கள். நல்லா கவனிங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், அப்படி நிந்தைகளாலும் அவமானங்களாலும் யார் வேடிக்கை பார்க்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பங்காளிகளாக, உடன்பரப்புகளாக மாறினீர்கள். நேற்று என்னமோ சொன்னேன், ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும். பசியில கடந்தவனுக்கு தான் அந்த பசியோட அருமை தெரியும். காயம் பட்டவனுக்கு தான் அந்த காயத்தினுடைய வலி தெரியும். காயம் படாதவங்களுக்கு வலி தெரியாது. புளிச்ச ஏப்பம் சாப்பிட்டு சாப்பிட்டு செரிக்காது, பசியோட அருமை தெரியாது.
அதுபோல நிந்தைகளாலும் நெருக்கங்களாலும் அவமதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளும் ஆனீர்கள். நம்ம பாடுபட்டோம், நம்ம கஷ்டப்பட்டோம், வியாதியில கடந்தோம், பேயில கடந்தோம், செய்வனையில கடந்தோம், வறுமையில கடந்தோம். அதே நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உடன்பிறப்புகளாய் மாற வேண்டும். உடன்பிறப்புகளாய். குடிக்கிறான் அவன் செத்து நரகம் போறான் சொல்லாதீங்க. திருடுறான் அவன் நரகத்துக்கு போறான் சொல்லாதீங்க. ஐயா, அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வரணும். ஆமென். அதற்காக தான் சபை கட்டி வச்சிருக்கோம் பெருசா. அதற்காக தான் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போடுறோம். அந்த மக்கள் எல்லாம் உள்ளே வருவதற்காக. நீதிமான்கள் மட்டுமல்ல, நீதியை தெரியாதவர்கள் உள்ளே வர வேண்டும், அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டு போக வேண்டும். பாவி உள்ளே வர வேண்டும், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு வெளியே போக வேண்டும். அநீதிசன் உள்ளே வர வேண்டும், அவன் நீதிமானாக்கப்பட்டு வெளியே போக வேண்டும். கர்த்தரை அறியாதவன் உள்ளே வர வேண்டும், அறிந்து அவரை சுமந்து கொண்டு அணுகுண்டாக சமுதாயத்திற்கு போக வேண்டும். அவன் போய் வெடிக்கணும். எரிமலை எரிமலை என்பது முக்கியமல்ல, அந்த எரிமலை வெடித்தால் தான் அதற்கு மகிமை. நமக்குள்ள ஒரு எரிமலை இருக்கிறது, நமக்குள்ள ஒரு அணுகுண்டு இருக்கிறது, அதை வெடிக்க ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்ல. வேடிக்கைன்னு எல்லாரும் பார்த்தாங்க, காட்சி பொருள பாரு என்ன கஷ்டப்படுறான் பாரு. அப்படியே குதிச்சுக்கிட்டு போனாலும் அல்லேலியாவுக்கு குதிச்சுக்கிட்டு போனா நம்ம சாமியெல்லாம் விட்டுட்டு நம்ம உறவெல்லாம் வேண்டான்னு போனால என்ன பாடுபடுறான், பிச்சைக்கார பய மாதிரி இருக்க. வேடிக்கையாக்கப்பட்டோம், வேடிக்கை பொருளாக மாறினோம். அப்படி வந்தவர்களுக்கு நாம் உடன்பிறப்புகளாக மாறினோம். வாசிக்கலாம். நான் கட்டப்பட்டு இருக்கையில் பரிதவித்ததுமன்றி மேன்மையும் அறிந்து. இங்க என்ன நிலையா இருக்க இல்லையோ, நிலையான ஒரு இடம் நமக்கு உண்டு. அதை அறிந்து உங்கள் ஆஸ்திகளை எங்க கரும்பித்தனமா நேரத்திலையும் தசமம் கொடுக்கறது இல்லை, காணிக்கையிலையும் தசமம் கொடுக்கறது இல்லை. வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். வாசிக்கலாமா? சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா. ஆமென். தைரியத்தை விடாம இருங்க. இதுவரை எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ கொடுத்தீங்களோ, தைரியத்தை விடாம இருங்க, உங்களுக்கு பரலோகம் உண்டு. அதுதான் இலக்கு. ஆமென். இங்க எத்தனை கோடி சொத்து சேர்த்தாலும் ஒரு ரூபா கூட உங்களோட வராது. இங்க ஊழியத்திற்காக எவ்வளவு விதைக்கிறீர்களோ அது உங்க கணக்கிலே வரும். ஹல்லேலூயா. உங்க கணக்கில் வரும் சகோதரி சகோதரர்களே, உங்க கணக்கில் வரும். ஊழியத்துக்காக விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் கணக்கிலே வரும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யலையோ, உலகத்தான சொல்லவில்லை. நோய்வாய்ப்பட்டு கடந்தேன், சிறையில கடந்தேன், பசியா இருந்தேன், வஸ்திரம் இல்லாம இருந்தேன், உலகத்தானுக்கு போய் நம்ம ஆளுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல, இந்த சகோதரர் சிறியர் எண்ணப்பட்ட ஒருவனுக்கு, ரட்சிக்கப்பட்ட இந்த கும்பல் இருக்கிற ஒரு தள்ளப்பட்ட கடைநிலை மனிதனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை பரமபிதா இயேசுவுக்கு செய்கிறீர்கள். வசனத்தை தப்பு தப்பா புரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. சபையில உள்ள தள்ளப்பட்ட வசதி குறைந்த ஒருவனுக்கு ஒரு உதவி செய்ய யோக்கியதில்லை. இவங்க அந்நியரை உபசரித்து சோறு போடுறாங்க, எலி மருந்து வச்சு கொண்டு விடுவாங்க இந்த பாவிங்க. ஹல்லேலூயா. சபையை கவனிங்க, உங்க ஊழியக்காரர்களை கவனிங்க, சபையில் வர மக்களை கவனிங்க. நீங்க நல்லா மேல இருக்கிறீங்களா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். அதே எபிரேயர் 13 அதிகாரம் 13-14 சீக்கிரம் வாசிங்கம்மா. ஆகையால் நம்முடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அவருடைய சரீரம் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டது, அதே வேதனையை சுமந்து செல்லுவோம். தியாகம், அர்ப்பணிப்பு, நிந்தையும் நெருக்கத்தையும் அவருக்காக சுமப்பது. பாளையத்திற்கு புறம்பே போவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போவதை நாடி தேடுகிறோம். ஆகையால் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தக்கூடாது. சபையில ஊழியக்காரன் நின்று ஆராதனை நடத்துவாங்க. உடன் ஊழியக்காரங்களுடைய மனைவியை ஆராதனை நடத்துவாங்க. சில ஆள் வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. ஃபெவிக்கால் வச்சு ஒட்டுனது மாதிரி, திண்டுகள் பூட்டு வச்சு இந்த நாக்குல பூட்டு போட்டு மாதிரி. பாஸ்டருக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குமா? பாவி, ஏண்டா உள்ள வந்து நீ சண்டாள பாவி. வாயே திறக்க மாட்டாங்க. என்ன செலுத்தணுமா எப்பொழுதும்? அடுத்த வசனம் முடிச்சிடுறேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். ஆஹா, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். சும்மா சொல்லுங்க, நம்ம செய்யறதுல சொல்லியாவது பார்ப்போம். சொன்ன வரும். சித்திரமும் கைப்பழகும் செந்தமிழும்
நான் பழக்கம். சொல்லுங்க, வரட்டும், ஏதோ ஒன்று பழகட்டும். சொல்லுங்க, நான் தான தர்மம் செய்யவும், சொல்லுங்க, தான தர்மம் செய்ய பண்ணவும் மறவாதிருங்கள். தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? சபையில முதலாவது உதவி செய்யுங்க, அப்புறம் வெளியில பாருங்க. ஒரு குடும்பம் வருது, நலிவற்ற குடும்பம், ஒரு நல்ல வஸ்திரத்தை எடுத்து விடுங்க, சபையில தூணா நிற்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. இங்க உள்ளவங்களை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க, சபையில உள்ளவங்களை. அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவி செய்யுங்க. அதன் பிறகு வெளியில போங்க, வெளியில உதவி செஞ்சு மக்களை கொண்டு வாங்க, உதவி செய்து கொண்டு வாங்க. அழிந்து போகிற உலக பொருட்களால் உலகத்தின் மக்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு இதுதான் தேவன் நமக்கு வைத்த இலக்கு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.